இந்த நாளும் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடும்படியாக கடந்து இருக்கிறோம். 2025 வருஷங்கள் கடந்து போனதை பார்க்கிறோம். 24 வருஷம் கடந்து போய் 25வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி தேவனை முக்கியப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு சோதனம் செலுத்துமாக. உலகத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் பிறந்தது நிமித்தம் கிபி கிமு என்று சொல்லி பிரிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பிறந்ததினாலே மனுக்குலத்திலே பெரிய பெரிய ரட்சிப்பு உண்டானது. அவர் இந்த உலகத்து வந்ததினாலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். முதலாவது பிறந்த நாளை தூதர்கள் கொண்டாடினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மிகவும் எளிமையாக வந்தார். எளிமையாக வந்தபடினாலே அது அவருடைய தாயாருக்கும் தகப்பனுக்கும் தெரியுமே அன்றி வேறு யாருக்கும் அவர் கடவுள் என்று தெரியாது. அதனால் அவர் பிறந்த பொழுது அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்குரிய வருமானம் கூட அவர்களிடத்தில் இல்லை. அந்த அளவு மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது வான சேனைகள் தேவ தூதர்கள் கடந்து வந்து தேவன் பிறந்ததை அவர்கள் அறிவித்து தேவன் விரதமாக முதலாவது கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடினார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7லிருந்து 16 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நாம் விதமாக காண்கிறோம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால், அதாவது எருசலேமிலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொந்த ஊர்களுக்கு போய் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக போன பொழுது போற வழியிலே அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டு குழந்தையை பெற்றெடுத்து தான் எருசலேமுக்கு போனார்கள். அப்படி போகும் பொழுது அங்கே சத்திரத்தில், அதாவது ராஜ்ய சத்திரத்தில் அவருக்கு தங்குவதற்கு இடம் இல்லாதபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி அவ்விதமாக ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று இருந்தது. தொழுவம் ஒன்று இருந்தது. தொழுவத்திலே விதமாக பிள்ளை அந்த நாட்களிலே அதிகமான, இன்னைக்கு காலையில் கூட அதிகமான பனி பெய்தது போல, அதுதான் இயேசுநாதர் பிறந்தப்போ அந்த பிரதேசத்தில் அதிக பனி பெய்தபடினாலே பிள்ளை என்ன பண்ணார், விதமாக குளிரிலே எதுவும் ஆயிடக்கூடாது என்பதற்காக பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில கிடத்தினால் வாய்க்கோல் இருக்கோ அதில் கிடத்தும் பொழுது கதவு தான் இருக்குமே என்று சொல்லி அங்கே கிடத்தினார் என்று சொல்லி விதமாக பார்க்கிற வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி பிள்ளையை சுற்றி துணிகளை முன்னணியிலே கிடத்தி அவர்கள் பிள்ளையை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பிறந்ததை கொண்டாடுவதற்கு அங்கே இல்லை. ஆனால் அங்கே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே தேவ தூதர்கள் கடந்து போய் அந்த நற்செய்தியை அறிவித்து அங்கே விதமாக பண்டிகை கொண்டாடுவார்கள். ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் பண்டிகை கொண்டாடுகிறதை பார்க்கிற வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உண்டாக்கும் நற்செய்தி, அதாவது நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள். இடம் இல்லாதபடினாலே சத்திரத்திலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கு. இதுதான் அடையாளம். இதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி அங்கே மேய்ப்பர்களுக்கு சொன்னதாக பார்க்க சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்க வாசிங்க. அந்த நேரமே பரமசேனையின் ஏராளமான தேவ தூதருடைய சேனைகள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொரு நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி விதமாக தீவிரமாக இவர்கள் கடந்து போய் அங்கே மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டு அவர்கள் பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. முதலாவது கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினது தூதர்கள், வான சேனைகள். ஏனென்றால் இறைவன் மனிதனாக இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது இறை தூதர்கள் விதமாக அவர்கள் விண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு வந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து மேய்ப்பர்களுக்கு அதை அறிவித்து அந்த நற்செய்தியை அறிவித்து விட்டு அவர்கள் துதித்தார்கள், கொண்டாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு ஆடி பாடினார்கள். ஏராளமான தூதர்கள் தோன்றினார்கள். அவர்கள் பாடி விதமாக பாடினார்கள். என்ன எப்படி பாடினார்கள் என்றால், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து பாடினார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அவ்விதமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி அங்கே தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பிறந்த நாள் அவர்கள் கொண்டாடினார்கள். அடுத்தடுத்த பிறந்த நாள்கள் அவங்க வீட்டில் கொண்டாடினாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இதில் இல்லை, வேதாமத்தில் சொல்லப்படலை. எத்தனை பிறந்த நாள் அவங்க பெற்றோர்கள் கொண்டாடினாங்க, இல்லை அதுக்கு பிற்பாடு சீசர்கள் எப்போ கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவர் மரித்த பிற்பாடு, மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, சபை எழும்பின பிற்பாடு இவ்விதமாக இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்தார் என்று சொல்லி அவருடைய தாயார் சொன்ன பொழுது சீசர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு பல நூற்றாண்டு காலங்களுக்கு பிற்பாடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட்டமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அநேகர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் இந்த டிசம்பர் 25 தான் பிறந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒரு காலங்கள் வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இயேசு பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண போனாங்க. அப்போ 25ஆம் தேதி பிறந்ததாகவும் 1ஆம் தேதி போய் விருத்த சேதனம், 8வது நாள் விருத்த சேதனம், அதில் இருந்து வருஷம் கிமு கிபி என்று பிரிகிறதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இப்படி அவர்கள் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சிலர் வந்து கிழக்கத்திய நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஜனவரி 17 இயேசுநாதர் பிறந்ததாக கொண்டாடுகிறார்கள். ஏதோ ஒரு நாள் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தால் அதை நாம் கொண்டாட வேண்டும். அது கொண்டாடுவதற்காக தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்திருப்பதற்காக தேவனுக்கு சோதனம் செலுத்துவோமாக. இந்த நாளில் நிறைய பேர் பண்டிகை கொண்டாடணும், கிறிஸ்துவ பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. நாம் ஆவியோடும் கருத்தோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டாடுகிறோம். சிலர் விதமாக அன்னைக்கு கொஞ்சம் விருந்து தடபுடலாம் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து கொண்டாடுவாங்க. சிலர் ஏழை எளியவர்களுக்கு துணி எடுத்து கொடுத்து பொருள் வாங்கி கொடுத்து ஏழை எளியவர்களை பராமரித்து அப்படி கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். சிலர் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகிறார்கள். சில மனிதர்கள் விதமாக என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் டாஸ்மாக் கடையில் நிறைய வியாபாரமாகும், நிறைய வாங்கி கொண்டு வச்சு இப்படிலாம் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு எதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார்? மனிதனாக மாற வேண்டும், மனிதனாக காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்து மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் கடந்து வந்த பொழுது, அதாவது யாருக்குமே விதமாக பெரிய ராஜாவுடைய அரண்மனையிலே பிறந்த ராஜகுமாரன் பிறந்து விட்டால், பிறந்த உடனே அந்த ராஜா வீட்டில் பெரிய மேல தாளங்கள், இசை கச்சேரிகள், நடனங்கள், பலவிதமான காரியங்கள் தடபுடலாக நடக்கும். ஆனால் எந்த விதமான ஆரவாரம் இல்லாதபடி இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததை நாமதமாக பார்க்கிறோம். அவர் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். மேய்ப்பர்கள் போய் அதை விதமாக மரியாதையும் யோசேப்பையும் பிள்ளையும் கண்டு பணிந்து கொண்டு அதை சொன்ன பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. தேவ தூதர்கள் முதலாவது கொண்டாடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் சொல்லி விதமாக கொண்டாடின காரியம் என்னவென்றால், மனுஷன் மேல் பிரியம். விதமாக மனுஷன் பாவத்திலே நிறைந்து தேவனை விட்டு தூரமாக விலகி ஓடுகிறவனாக இருக்கிறான். அவனை மறுபடியும் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறார். அது ஒருவன் நல்லவனாக, மூத்தவன் நல்லவனாக இருந்தான். ஏனென்றால் தகப்பன் சொல்வதெல்லாம் கேட்டு தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். இளையவனோ அவனை குறித்து வேதம் என்று சொல்லி கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஏதாவது ஒன்றுனா கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லப்பட்டவன் என்ன செய்தான் என்றால், தன் தகப்பனுடைய ஆசையை வாங்கிவிட்டு தூர தேசத்திலே போய் எல்லாவற்றையும் செலவழித்து அவன் விதமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி மிகவும் திக்கற்றவனாய்
தவித்து கொண்டிருக்கும் பொழுது யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, என் சம்பூர்ணமான சாப்பாடு இருக்கிறது, ஆனால் நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று மனம் திரும்பி அவன் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் விதமாக மனிதர்களை தேவனாய் கர்த்தர் உருவாக்கிற பொழுது அவர்கள் மனிதர்கள் விதமாக தேவனை விட்டு மிகவும் தூரமாக விலகி ஓடி போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தூதர்களோ எப்பொழுதும் அவர்களோடு கூட இருந்து தேவனை மையப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். மனிதன் தேவனை விட்டு விலகி போனான், ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகி போனான், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போனான், பாவம் செய்வதிலே தீவிரமாக இருந்தான். அப்படி பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்தவனுடைய தன்னையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்து விதமாக மிகவும் மோசமானவனாக பண்ணி மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவனாக விதமாக போன பொழுது அவன் ஒரு நாள் மனிதன் மனம் திரும்பும் பொழுது அவன் மறுபடியும் மனம் திரும்பி விதமாக இயேசுநாதரிடத்துல கடந்து வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், அவன் மேல் பிரியம் வைக்கிறார், அவன் மேல் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அவன் மேல் பிரியம் வைக்கிறார். மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக மனுஷன் மேல் பிரியம் வைத்து மறுபடியும் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து மனுஷனாக நிறுத்தி அவர்களை விதமாக கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அலங்காரமான வஸ்திரங்களை உடுத்தி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவனை மறுபடியும் தன்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுகாரத்தை ஆவி கொடுத்து தன்னோடு இணைத்து கொள்ளும் பொழுது தேவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இப்படி மனிதன் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக எப்பொழுதும் தன்னோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் மனிதனோ விலகி 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 ஓடி போய் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி விலகி ஓடி போறவனுக்காக இறைவன் இந்த பூமியில கடந்து வந்து அவனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கொடுத்த அந்த உலகத்தில் அவர் கடந்து வந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்த அப்படினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. இயேசுநாதர் பிறந்து கிட்டத்தட்ட 2 வருஷ காலத்துக்கு ஒருபாடு சாஸ்திரிகள் அவர்களை போய் சந்தித்ததாக நாம் பார்க்கிறோம். கிழக்கிலே நட்சத்திரம் தோன்றி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் விதமாக என்ன செய்தார்கள், இயேசுநாதரை பார்க்க போனார்கள். எத்தனை சாஸ்திரிகள் போனாங்க? 3 இல்லை 5 இல்லை, சாஸ்திரிகள் போனார்கள். ஏராளமான ஒரு கூட்டம் போயிருக்குது. ஒரு பெரிய பணக்காரன் போகும்பொழுது அவன் ஒருத்தன் தான் போனான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவனுக்கு கீழே அவனுக்கு அடியாட்கள் இருந்திருப்பாங்க, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, கழுதைகள் குதிரைகள் இருந்து எல்லாமே இருக்குது. அப்போ கூட நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்போ இஸ்ரவேலுடைய புத்திரர்கள் 12 பேர்கள், 10 பேர் என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு போய் ஆகாரம் வாங்குவதற்காக போனாங்க. இவங்க 10 பேருமே நல்ல ஐஸ்வர்யவான்கள் தான். இவங்க போகும்போது என்ன செய்கிறாங்க, தானியம் வாங்க முடியாத போகிறாங்க. 10 பேர் மட்டும்தான் போனாங்களா? 10 பேர் மட்டும்தான் போனாங்களா? இல்லை, அவங்க கூட வேலைக்காரங்களாம் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க. வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு போனாங்க. கழுதைகள் குதிரை ஒட்டகம் எல்லாத்தையும் கொண்டு, ஏன்னா எல்லாத்தையும் சுமந்துட்டு வரணும் இல்லையா, எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதே போல் சாஸ்திரிகள் போனார்கள். கிழக்கிலே சாஸ்திரிகள் போனார்கள். அது கிழக்கிலிருந்து போனார்னு சிலர் சொல்லுறாங்க, ஒவ்வொருத்தர் ஒருமா சொல்கிறாங்க. சைனாவிலேருந்து, இந்தியாவிலேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்தும் இப்படி கிழக்கு தேசத்திலிருந்து நிறைய சாஸ்திரிகள் கடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வானசாஸ்திரி ஞானி அவர் ஒருவர் போனார்னா அவர் பெரிய, அதாவது இதில் சொல்லப்பட்ட சாஸ்திரிகள் ஒருவர் தான், அவர் பெரிய விஞ்ஞானி, அவர் ஒரு பெரிய அந்த ஊரில் அவர் பெரிய ராஜா மாதிரி வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் விதமாக நட்சத்திரத்தை வான ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு புதிதாக ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அந்த நட்சத்திரமானது அது எப்படிப்பட்ட நட்சத்திரம் என்றால் இந்த உலகத்தை ரட்சிக்கும் மகாராஜாவுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. அதை காண்பித்த பொழுது அவர்கள் கடந்துவார்கள். இயேசுநாதர் பிறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அங்கே இயேசுநாதரை பார்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நவீனமாக காண்கிறோம். வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு, பிள்ளையும் அதன் தாய், அங்கே நான் வாசிக்கும் பொழுது மேய்ப்பர்கள் பிள்ளை பிறந்த உடனே மேய்ப்பர்கள் முன்னணியில், அதாவது தொழுவத்தில் போய் யாரெல்லாம் பார்த்தாங்க?
பிள்ளையையும் மரியாளையும் யோசேப்பையும் பார்த்தார்கள். இங்கே யாரெல்லாம் பார்த்தாங்க? பிள்ளையும் அது தாயாகி மரியாதையும் பார்த்தார்கள். அப்போ யோசேப்பு இங்கே என்ன பண்ணியிருப்பாரு? வேலைக்கு தான் போயிருப்பார். 2 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டு வாடகை எடுத்து குடியிருந்தாங்க எருசலேமிலிருந்து. அவங்க அதாவது ஒரு வாடகை வீடு எடுத்து அவங்க எருசலேமில் குடியிருந்தாங்க. அப்படி இருக்கிற நாட்களில் தான் இந்த வான சாஸ்திரிகள் எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே ஏரோதிடத்தில் போய் அந்த நட்சத்திரம் வழி காமிச்சிக்கிட்டே போகுது. அவங்க போன உடனே இவங்க எல்லாம் பெரிய ராஜாக்கள் அல்லவா, அதனால பெரிய ராஜாக்கள் போகிறவங்க என்ன வச்சுவாங்கன்னா அங்கிருந்து அந்த தேசத்தினுடைய ராஜாக்களை போய் சந்திப்பாங்க. இப்போது நம்ம மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னா அங்கே அது முறைப்படி என்ன செய்யணும்? அந்த மாநிலத்தினுடைய பர்மிஷன் வாங்கணும். அப்போ பர்மிஷன் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாநிலத்துடைய அரசாங்கம் அந்த மாநிலத்தில் அரசாங்கத்தை அதுக்குரிய ஆட்களை போய் என்ன அதிகாரிகளை போய் பார்ப்பாங்க. அதே போல் இந்த சாஸ்திரிகள் போனோடனே ஏரோது ராஜாவை போய் பார்க்க போகிறாங்க. ஏன்னா ஏரோது ராஜா தான் அந்த நாட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினாலே அவர் பர்மிஷன் இல்லாமல் போய் என்ன செய்யக்கூடாது? அந்த உள்ளே பிரவேசிக்க கூடாது. அதனால இவங்க இப்போ பர்மிஷன் கேட்டு போக வேண்டும் என்பதற்காக அங்கே போகிறாங்க. போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி வந்தோம் என்று சொன்ன பொழுது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதுபோல் ராஜா என்ன செய்ய தந்திரமா அவங்க தீர்க்கதரிசிகளையும் பிரதான ஆசாரியர்களும் கூப்பிட்டு இந்த கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்லியிருக்கிறது எங்கே பிறப்பாருன்னு சொல்லி அவங்க கேட்குறோம். அவர்களுக்கும் புரியாமல் இப்படி பிறப்பார் என்று சொல்லி சொன்ன அப்படியா என்று சொல்லி, அப்போ இப்படி ஒருத்தர் பிறந்து விட்டால் அவர் யூதருக்கு ராஜாவை பிறந்து விட்டால் நம்முடைய ரோம ராஜ்யம் என்ன செய்யும்? அழிந்து விடுமே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்னா உள்ளத்தில் ஒரு தப்பான ஒரு அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? கொன்று விட வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் நினைத்து கொண்டு அவன் சொன்னான், சாஸ்திரியிடத்தில் சொன்னால் நீங்கள் போய் பணிந்து திரும்ப வந்து எனக்கு சொல்லுங்கள், நானும் பணிந்து கொள்ளணும், எனக்கு தெரியல, நான் இப்போ தான் கேட்டேன், போங்க போய் பார்த்துட்டு பணிஞ்சு கொண்டு வாங்கணும். ஆனால் போன இடத்துல என்னாச்சு? போனாங்க, தேவன் மரியாதையும் பிள்ளையும் பார்த்து பணிந்து கொண்டார்கள். ராக்காலங்களில் சொப்பனத்திலே அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவர்கள் நாட்டுக்கு கடந்து போய்விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு தான் நான் வாசிக்கிறோம், சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து கணக்கு பார்த்து ஏறக்குறைய 2 வயசு குழந்தைய பூரா என்ன செய்யறான்? 2 வயசு குழந்தைய பூரா கொள்ளுறான். அப்படி என்றால் அப்போ இயேசுநாதருக்கு வயசு 2 வயசு முடிஞ்சு 3வது வயசு தொடக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நடக்குது. இங்கே நான் விதமாக பார்க்கும் பொழுது வாசிங்க, அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். என்னெல்லாம் வச்சாங்க? பொண்ணு, தூப வர்க்கம், வெள்ளை போலம், 3 விதமான பரிசு வச்சாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? 3 சாஸ்திரிகள் போனாங்க அப்படின்னு சொல்றோம். 3 விதமான பரிசுகள் வச்சாங்க. அதாவது 3 பரிசுகளும் விலையேறப்பட்டது, விலை உயர்ந்தது. இப்போ ராஜாக்கள் போய் பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, தங்கத்தை கொடுப்பாங்க. தங்கத்தை கொடுத்து அவங்களுக்கு பரிசா தங்கத்தை கொடுத்து அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க. சவுல் அவர் கழுதையை தேடி போய் கொண்டிருக்கிறார். அப்போ ராமாவிலே சாமுவேல் இருக்கிறார். அப்போ ஒரு வேலைக்காரன், இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார். அவரு பார்த்து நம்ம கழுதை எங்கே இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். அப்போ சவுல் சொல்கிறாரு, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல என்ன இல்லை? பொண்ணும் வெள்ளியும் ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த வேலைக்காரன் சொல்கிறேன், இல்லை என்கிட்ட கொஞ்சோண்டு வெள்ளி இருக்குது, ஒரு தாழ்ந்து வெள்ளி இருக்குது, சரி பரவாயில்லப்பா அந்த தாழ்ந்து கொடுத்து பார்த்து. அப்போது ஒரு மனிதர்களை, கணம் பெற்ற மனிதர்களை பார்க்க போகும் பொழுது என்ன செய்கிறாங்க? பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு கொடுத்து அவர்களை கணம் செய்து பார்த்து விட்டு வருகிறதை பார்க்குறோம். அப்படியே இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதானி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதானி வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போயிருந்தாங்கன்னா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அங்கே என்ன செய்யலை, போகவே இல்லை. அங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரம் போயிருந்தாங்க. போனவங்களாம் அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பட்டியல் போட்டிருந்தாங்க. சாதாரணம் என்ன, தங்கம், வைடூரியம், பெரிய பெரிய நல்ல விலை உயர்ந்த பொருட்களை தான் என்ன செஞ்சாங்க,
கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்போ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த விலை உயர்ந்ததை கொடுக்கலாம். ஏழைகளுக்கு என்ன செய்வோம், ஏழை வீட்டுக்கு ஒரு பிறந்த நாளுக்கு போனால் என்ன செய்வோம், அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு, நம்மளால் முடிஞ்ச ஒரு கையில் ஒரு சின்ன கொஞ்சம் காசு இவ்வளோதான் கொடுப்போம். ஆனால் என் பணக்காரங்களை பார்க்க போகும்போது, ராஜாக்களை பார்க்க போகும்பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்கிறதை பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த பூமியிலே மனிதனாக அவர் பிறந்த பொழுது ஏழையாக இருந்தாலும் அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக இந்த பூமியிலே மனிதனாக கடந்து வந்தார். அவர் ராஜா. அதனால்தான் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது, பொன் கொடுக்கப்பட்டது. அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாக, அவரை கனம்படுத்தும்படியாக, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினாலே அவருக்கு அங்கே பொன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 95:3 வாசிங்க. 95:3. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து என்ன செய்ய வேண்டும், முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இந்த சாஸ்திரிகள் போய் என்ன செஞ்சாங்க, திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. 2:11 லூக்கா. அப்பொழுது 2:11 லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையின் தாயாகி மரியாதையும் கண்டு என்ன செஞ்சாங்க, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஏன் அப்படி பணிந்து கொண்டாங்கன்னா, அவர் ராஜா, ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இறைவன் மனிதனாக கடந்து வந்திருக்கிறார் என்பதை சாஸ்திரிகள் அறிந்திருந்தபடினாலே, இறைவனே இந்த உலகத்திலே மனிதனாக கடந்து வந்திருக்கார் என்பதை அவர்கள் அறிந்தபடினாலே எப்படி பணிந்து கொண்டார்கள். ஆமா, சும்மா கையெடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிலாம் போகல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போவோம், ஹாய் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. சர்ச்சுக்கு வரல பிரதர், பாஸ்டர் வர்றார், அந்த பக்கம் போயிருப்போம், இந்த பக்கம் போனாதான் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விலகி போயிடும். அப்படி நிறைய இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்கள். காரணம், அவர் ராஜாதி ராஜா. நம்முடைய தேவன் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் காண்ற அத்தனை தேவர்களுக்கும் அவர்தான் மகாராஜா. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இறைவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியில மனிதனை உருவாக்கி அவனை சரிப்படுத்தி வைப்பதற்காக, அவன் கெட்டு போய் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தபடினாலே அவன் மறுபடியும் தன் பக்கமாக இழுத்து கொள்வதற்காக இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார். அந்த அவதரித்த நாளைத்தான் நாம் நாட்களில் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த அவதரித்த பொழுது மேய்ப்பர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். இங்கே சாஸ்திரிகள் வந்த பொழுதும் அவர்கள் பிள்ளையும் தாயார் மரியாதையும் கண்டு என்ன செய்தார்கள், பிள்ளையை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு 3 விதமான பொருட்கள், விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாத்திலும் விலை உயர்ந்தது தங்கம் தானே. ஏன் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறோம்? தங்கத்தை சாப்பிட முடியுமா, இல்லை தண்ணியா உருக்கி குடிக்க முடியுமா, தாகத்தை போக்குமா, இல்லை பசியை போக்குமா? ஏன் தங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறோம்? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, ஜெயங்கொள்ளுறவன் அவனுக்கு ஒப்பீரின் தங்கம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் நம்ம சபைக்கு வந்திருந்தாரு. அவரை வச்சு பிரசங்கம் பண்ணுங்கன்னு, அவர் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். நல்லா இருக்கே டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபுல்லாக மனம் திரும்பினா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு வசனம் எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் தேடி குடிச்சு சொன்னார்.
இப்படி மனம் திரும்பினா இந்த தங்கம் கிடைக்கும், அந்த தங்கம் கிடைக்கும் அப்படின்னு தங்கத்தை பற்றியே பேசினார். ஏன்னா அவருக்கு தங்கம் விலையேறப்பட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக விலையேற பெற்றது தங்கம். அதனால் அந்த விலையேற பெற்றதை அவர் ராஜாவுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அது அவரை கனம் பண்ணுகிறதாக இருக்கிறது. ராஜாவை கனம் பண்ணுகிறது, விலையுறந்த பரிசை கொடுக்கிறதாக இருக்கிறது. அது அடுத்து அவர்கள் செய்தது என்ன செய்தார்கள்? மத்தேயு 2:1 வாசிக்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், பணிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பணிந்து கொள்ள கடந்து போனதை பார்க்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவஸ்தானத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பொன் பரிசு ஆனது அது ராஜரீகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்து என்ன செய்தார்கள்? தூபவர்க்கம் கொடுத்ததை பார்க்கிறோம். தூபவர்க்கம்னா என்ன? பொன் கொடுத்தது ஒரு ராஜாவுக்கு கணம் கொடுக்கிறது, ராஜரீகம். தூபவர்க்கம்னா என்ன? தூபவர்க்கம்னா நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் இருக்கிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படும். எப்பொழுது ஜெபத்துவம் என்ன செய்யணுமா? எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கின பொழுது அங்கே என்ன செய்யணுமா? தூபம் ஏறெடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிற சாம்பிராணி இன்னும் பல விதமான காரியங்கள்லாம் செய்து என்ன செஞ்சாங்க? தூப வர்க்கம் போட்டு எழுந்தாங்க. வழியிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். அப்பொழுது வாதை உருவாகிவிட்டது. வாதை உருவானபடினாலே மோசே சொல்லுகிறார், வாதை உருவாகிவிட்டது, ஜனங்கள் சாக போகிறார்கள், நீ உடனே தூப வர்க்கத்தை உன்னுடைய தூப வர்க்கத்திலே தூப போட்டு என்ன ஜனங்களுக்கு நடுவாக நில்லு, ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக நில்லு என்று சொன்ன பொழுது ஆரோன் வேகமாக போய் தூப வர்க்கத்தை போட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக அவர் என்ன செய்தார்? நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி நாமதுமாக பார்க்கிறோம். அப்படி நின்று கொண்டிருந்தபடினாலே அவர்கள் சாகிறதை அங்கே நிறுத்தப்பட்டது. அப்படி என்றால் பிரதான ஆசாரியன் விதமாக மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, பரிந்து பேசும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அழிவில் இருந்து அவர்களை விலக்கி காத்துக் கொள்கிறார் என்று சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுவதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் தூபவர்க்கம் போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறதை பாருங்க. அதனால் அவங்க என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா தூபவர்க்கம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும், மனிதர்கள் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபதூபம் ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை நோக்கி மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தூப வர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவர் இறைவனாய் இருக்கிறபடினாலே அவரை நோக்கி நான் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபதூபம் ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏசுநாதரிடத்தில் விசேஷர்கள் கேட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசுநாதரிடத்தில் விசேஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்கு வருவதாக, பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதாவது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எண்ணிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன் எங்களை மன்னியும். தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும்
உங்களுடையவைகளே இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்கள் என்று சொல்லி கற்று சொல்லிக் கொடுத்தார். அதில் நிறைய ஞான அர்த்தங்கள் இருக்கிறது. விதமாக ஒவ்வொரு காரியங்களும் நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். தேவாலயத்தை கட்டி கொண்டிருந்த எருசலேம் மதிலை எடுப்பித்து கட்டி கொண்டிருந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே இவ்விதமான போராட்டங்கள் வருகிறது, இவைகளை விலைக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த மனுஷன் இவ்விதமான காரியங்கள் செய்கிறான், எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த மதில் கட்டப்பட்டது, இன்னும் கட்டுவதற்கான உதவி செய்யும் என்று ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவர் சொல்லி 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 என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி அந்த எருசலேம் மதிலை எடுப்பித்து கட்டுகிறதன் விதமாக பார்க்கிறோம். எஸ்ரா மதிலை எடுப்பித்து கட்டின பிற்பாடு விதமாக ஒரு பெரிய மாற்றம் உருவானது. அங்கே தேவனாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுவதற்காக தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. அதனால் தேவனை நோக்கி எப்பொழுதும் இரவும் பகலும் நாம் இடைவிடாமல் தேவனை நோக்கி என்ன செய்யணுமா? ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். இங்கே நான் விதமாக வாசிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவர் அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் அவனோ அவளை கண்டுகொள்ளவில்லை. என்றால் விதவை ஏழையானவள், அவளை அவன் என்ன செய்யவில்லை? கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா என்ன செய்யல? விடவே இல்லை. அவன் கண்டுக்கவே இல்லை. இந்த அம்மா என்ன செய்யல? விடவே இல்லை. எங்க பார்த்தான்? ஐயா வழக்கு தீர்த்து விடுங்க ஐயா, எங்க டீ கடையில பார்த்தேன் ஐயா, அப்படியே சொல்லி 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 வாசிங்க. ஆனா அப்படி கண்டுக்காம இருந்த பொழுது ஒரு நாள், வெகு நாள் அவன் கண்டுக்காம இருந்த பொழுது ஒரு நாள் அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். பின்பு அவன் என்ன செய்யறான்? நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் நான் தான் இந்த விதவையை மதிக்கிறதே இல்லையே, மனுஷன் மதிக்கிறதே இல்லை, ஆனாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்ய இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம். அப்படி என்ன, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த அநீதி காரணத்துல போய் திரும்ப 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 சொன்னது போல நாமும் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? தேவன் நோக்கி ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். சில நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படாவது போல இருக்கலாம். ஏன் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன்னு ஆண்டவரே எனக்கு பதிலே தெரியல. இல்லை, பதில் கிடைக்கும். அப்படியே தம்மால் தெரிந்து கொள்ளுற விஷயம் தேவன் நீடிய பொறுமையில இருந்து அவருக்கு நியாயம் செய்ய அவனுக்கு சீக்கிரத்திலே செய்வார் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெப தூபங்களை எடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிக்கிற எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் நாம் ஜெப தூபத்தை எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு அடையாளமாகத்தான் அங்கே என்ன கொடுக்கப்பட்டது? தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. அவர் ராஜா, அவர் தேவாதி தேவன், அவருக்கு மகிமை எடுக்க வேண்டும், அவரை பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே பொன் கொடுக்கப்பட்டது. அடுத்து அவரை நோக்கி நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபதூபத்தை எடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே என்ன செய்யப்பட்டது? அடையாளமாக தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. அடுத்து ஒன்று கொடுக்கிறது பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டது. வாசிங்க. மத்தேயு 2:11.
அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைமரின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார்கள், கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. தூபவர்க்கம் ஜெப தூபம் ஏறெடுக்க வேண்டும். நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதனால் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இங்கே அடுத்து வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டது. வெள்ளை போலம் எதுக்கு? பொண்ணு, அவர் ராஜா, ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதனால அவருக்கு கணம் செலுத்துவதற்காக பொன் கொடுக்கப்பட்டது. சரி, தூபவர்க்கம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? அண்ணால் கூட 80 வயசு ஆன பிற்பாடு அண்ணால் கூட தெய்வ சமூகத்தில் உபவாசித்து எப்பொழுதும் ஜெபதூபம் ஏறெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜெபதூபத்தை ஏறெடுத்தார். இப்படி தூபவர்க்கம் ஜெபம் பண்ணுவதற்கான காரியங்கள். வெள்ளை போல இது கொடுக்கப்பட்டது. வெள்ளை போல எது கொடுக்கப்பட்டதுன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு என்ன செய்ய போறாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார். அப்போ மரித்து அடக்கம் பண்ணும் பொழுது அந்த இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, மரித்து போனா டெட் பாடிக்கு என்ன செய்யறோம்? சென்ட் வாங்கி அடிக்கிறோம்ல. சென்ட் வாங்கி, ஏன்னா அந்த இதெல்லாம் வச்சிடக்கூடாது, அந்த துர்வாடை வெளியே வந்துடக்கூடாதுங்க என்ன செய்யறோம்? சென்ட் வாங்கி அடிக்கிறோம். ஆனால் எகிப்துலலாம் பார்வோன் அந்த பிரமிடு அவங்க எல்லாம் இருக்கும்போது, அவங்க பெரிய பெரிய ராஜாக்கள் இது பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, தூபவர், அதாவது பரிமள தைலம் போட்டு இன்னும் நிறைய காரியங்கள்லாம் போட்டு என்ன செய்வாங்க? பாடம் பண்ணி அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படியே இன்றைக்கும் அந்த பிரமிடில் உள்ள அப்படியே பாடி கெட்டு போகாமல் இருக்கிறான் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய இடங்களில் பார்க்குறோம் இல்லையா? இந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நிறைய பேர் பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. கையில் அப்படி இருக்குது, அந்த மாதிரி அப்படி இருக்குது, கண்ணாடி பெட்டிகள் வச்சுருக்காங்க, அப்படியே உருவம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ பாடம் பண்ணி வைக்கிறது அந்த இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறதை பார்க்கிறோம். வெள்ளை போலம் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. பரிமள தைலத்தை ஒரு அம்மா இயேசுநாதருடைய சிரசில் ஊற்றி பாதத்தில் இது பண்ணி சிரசில் ஓட்டினது ஒருத்தர் வேகமாக ஓடி இருந்தார். இந்த தைலம், பரிமள தைலம் 300 பணத்துக்கு அதிகமாக வைக்கலாமே, விற்று தரித்திரம் கொடுக்கலாமே. இந்த அம்மா எப்படி நாசம் பண்ணிருச்சேன், தைலத்தை கொண்டு இயேசுநாதர் தலையில் ஊற்றிருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷன் தரித்திர நினைத்து கொண்டு அப்படி சொன்னார். அவர் பணப்பையை சுமந்துக்கிட்டு இருந்தார். 300 பணம்னா இப்போது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி 300 பணம், இப்போ அது கோடி, பல கோடிகள் போய்கிட்டு இருக்கும். அப்போ அவ்வளோ விலை உதிப்பான ஒரு தைலத்தை இயேசுநாதருடைய சிரசிலே ஊற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஸ்திரியை என்ன செய்ய வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம், அவள் என்னுடைய மரணத்தை நினைவுறும்படி இதை செய்திருக்கிறாள், என்னை பேசுகிற எல்லாரும் அவளையும் பேசுவார்கள் என்று சொல்லி சொன்னார். இப்போ நான் அந்த ஸ்திரீ குறித்து பேசுகிறோம் அல்லவா? இதைத்தான் அவர் சொன்னார். அப்போ இயேசுநாதரை கொண்டு அடக்கம் பண்ண போகும் பொழுது இங்கே விதமான ஒரு சம்பவம் நடந்ததை நாம் விதமாக பார்க்கிறோம். வெள்ளை போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 56. திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி, அந்த பெண்கள் திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார். கற்பின்படியே ஓய்வு நாள் ஓய்ந்து மறுநாள் அடுத்த 3ஆம் நாள் என்ன செய்யணும்? அந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புதைச்சிடுறோம். புதைச்ச உடனே என்ன பண்ணுறோம்னா, புதைச்ச உடனே அது அழுகி அப்படி என்ன செய்யணும்? அந்த புழுலாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு 3ஆம் நாள் என்ன பண்ணுறோம்? போய் அந்த கல்லறையில் சுண்ணாம்பு கரைச்சி ஊற்றி புழு வெளியே வராதபடி அரைச்சி இது கொண்டு முழுகிட்டு வரோம் இல்லையா? அந்த நாட்டில் என்ன செய்வாங்கன்னா, கல்லிலே அறையை கட்டி, பெரிய கல்லில் மலை குகையாக அறையை கட்டி அந்த அறைக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க? பாடியை கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. கல் தான் மூடி, அது கல்லை புரட்டிட்டு திரும்ப உள்ளே போய் என்ன செய்வாங்க? அந்த பாடிக்கு
இந்த பரிமள தைலம், கந்தவர்க்கம் இதெல்லாம் நினைச்சுவாங்க கொண்டு போட்டு, வெள்ளை போலத்தை கொண்டு போட்டு வருகிறதை வழக்கமாக இருந்தது. அப்போ இயேசுநாதருக்கு கரிய பழமும் வெள்ளை பழமும் கலந்து அவர் அடக்கம் பண்ணும்போது அவர் மேல் வைத்ததாக நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இங்கே நான் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 3வது நாள் பெண்கள் அதை செய்யும்படியாக வந்தார்கள். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுதே அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு அந்த வேலை செய்ததாக பார்க்கிறோம். வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து, வெள்ளை போல எதுக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு? அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக, அடக்கம் பண்ணுவதற்கு நினைவு கூறும்படியாக வெள்ளை போலம் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இன்னைக்கும் திருவிருந்து ஆசரிக்கும் பொழுது கருத்து சொல்றாருவா, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என் மரணத்தை தெரிவிக்கும்படி என் சரீரமாகிய அப்பத்தையும் என் இரத்தமாகிய திராட்சரசத்தையும் நீ இதை புசித்து பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூர்ந்து செய்யுங்கள், இது நீங்க செய்வீர்களா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், என் மரணத்தை நீங்கள் இது நிமித்தம் தெரிவிக்கிறீர்கள், என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, அவங்க மரணத்தை நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம். வசதியானவங்க வீட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் செத்து போனாங்கன்னா மரணத்தை நினச்சி வருஷத்தில் ஒரு முறை என்னத்தையா செய்வாங்க. ஏழைகள் வீட்டில், நடுத்தர வீட்டிலலாம் செத்து போனால் மரணத்தை நினைச்சுக்கிட்டா இருப்பாங்க. அந்த நாட்கள் அவங்க என்னத்தை மற்றபடி அது வருஷத்தில் ஒரு முறை சிலர் மறந்து போயிடுவாங்க. ஆனால் இயேசுநாதர் சொல்லும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூற. ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? அவர் உயிர் தெழுந்தபடினால மரணத்தை நினைவு கூறணும். ஏன் மரணத்தை நினைவு கூறணும்? அதுதான் கேள்வி. மரிச்சதுனாலதான் உயிர் தெழுந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சார் இல்லையா? அந்த மரணம் எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த மரணம் எப்படிப்பட்டதா இருந்தது? சாதாரணமாக மரிச்சாரு? சாதாரணமாக மரிச்சாரா? இல்லை, நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அந்த சிலுவையை மரத்தை எங்கேருந்து தூக்கிட்டு போனார்? எருசலேம்லேருந்து கொல்கொதா வரைக்கும் கொண்டு போனார். போகிற வழியில் ஒரு 12 இடத்துல விழுந்ததாக சொல்கிறாங்க. சவுக்கால் அடித்தாங்க. சவுக்கால் அடித்து வேத வசனம் சொல்லுது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மீதியாக இருக்கும், என் எலும்புகள்லாம் எண்ணக்கூடும், எலும்புகளும் கட்டுவிட்டது, நரம்புகள்லாம் என்ன செஞ்சிச்சான்? கட்டு விட்டுருச்சு. எலும்புகள்லாம் என்னோட தலதலான்னு ஆடிட்டு கிடக்குதான். எலும்புகள்லாம் எண்ணக்கூடும். அந்த அளவு அடித்து சதையை அப்படி பிச்சு மனுஷனை குற்றுயிரும் கொலையுருமாக்கி அப்படி இருந்த பொழுதும் அவரை என்ன செய்ய சிலுவை மரத்தை தூக்கி நடக்க வச்சாங்க. முள்சூடி அடித்தார்கள். முள்சூடி அடித்து யூதரி ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணி பணிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்துல ஆணிகள் அடித்தார். ஆணிகள் அடித்து தொங்க விட்டார். நம்முடைய சிரசினால் செய்த பாவத்தை நிமித்தம் அவருடைய சிரசில் முள்சூடி அடிக்கப்பட்டது. நம்முடைய கரங்களினாலும் கால்களினாலும் செய்த பாவத்தை நிமித்தம் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. நம்முடைய இருதயத்தினால் சிந்தித்த பாவத்தினால் விழாவில் ஈட்டினால் குத்தப்பட்டது. நம்முடைய சரீரம் மாம்சம் மனசும் விரும்பினபடியெல்லாம் ஜீவிக்கிறபடினாலே அதையெல்லாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கல்வி சுத்திகரிப்பதற்காக நாம் தண்டனை பெறுவதற்கு அவர் நமக்காக என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார். நமக்காக வேதனைகளை சுமந்தார். அதனால தான் என்ன சொல்றாரு? என் மரணத்தை நினைவு கூறுங்கள். அப்போ அவர் மரணத்தை நினைவு கூறும்படியாக அங்கே அவருக்கு 3 விதமான பரிசு கொடுக்கப்பட்டது. 3 விதமான பரிசும் 3 விதமான பரிசும் விலையேறப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பரிசு என்ன பரிசு? பொண்ணு கொடுத்தாங்க. பொண்ணுக்கு அடையாளம் அவர் ராஜா, அதனால ராஜரீகம்காக பொண்ணு கொடுத்தார். 2வது பரிசு தூபவர்க்கம்.
எப்பொழுதும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதற்காக. மூன்றாவது வெள்ளை போல கொடுக்கப்பட்டது. அதனால இந்த 3 பரிசும் கொடுக்கறதுனால நிறைய பேர் என்ன சொன்னாங்க? சாஸ்திரிகள் எத்தனை பேர் போனாங்க? 3 பேர் போனாங்க. இல்லை, நிறைய போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு இதில் சொல்லும் பொழுது ஒரு 15க்கு அதிகமான சாஸ்திரிகள் போனாங்களாம் அந்த கூட்டத்தில். 15க்கு அதிகமான சாஸ்திரிகள். அந்த ஒரு சாஸ்திரிக்கே ஒரு பெரிய கூட்டம் போயிருக்கும். அப்போ ஒரு பெரிய கூட்டமா அவர்கள் எருசலேமுக்குள்ள போகிறபடினால்தான் என்ன செஞ்சாங்க? முதலாவது அந்த எருசலேம் பட்டணத்தை ஆளுகை செய்கிற ஏரோது ராஜாவிடத்துல பர்மிஷன் கேட்க வேண்டும் என்பதற்காக ஏரோது போனார்கள். பர்மிஷன் கேட்காம நேரா போய் என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஏசுநாதருடைய வீடு மரியாள் யோசிப்பு, அப்போ அவங்க என்ன செய்யல, பெரிய வசதியானவங்க கிடையாது, ரொம்ப ஏழைகள். அவங்க அதமாக விருத்த சேதனம் பண்ணி விட்டு அங்கே பாவநிதி செய்யும் பொழுது ஏழைகள் தான் புறாவை பலி செலுத்துவார்கள். அந்த புறாவை தான் அவர்கள் செலுத்தினார்கள். அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் அவர் பிறந்த உடனே இந்த பொண்ணுலாம் கொடுத்துருந்தா அவங்க ஒரு பெரிய காலையே பலி செலுத்தியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அப்படி ஒரு ஏழ்மையான குடும்பத்தை ஒரு நாட்டில் போய் பார்க்கணும்னா அந்த நாட்டினுடைய அதிபதியினுடைய பர்மிஷன் தேவை. அதனால தான் நேராக போனாங்க, ஏரோதை போய் பார்த்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்குள்ள போனது நட்சத்திரத்தை மறந்துட்டாங்க. நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு தான் போனாங்க. அங்கே போனதும் பர்மிஷன் கேட்கறதுக்காக ஏரோது போனாங்க. போன பொழுது நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போனவங்க அதை மறந்துட்டாங்க. இங்கே போனதை ஏரோதை பார்க்க போயிட்டாங்க. அதனால நட்சத்திரம் அவங்களுக்கு காணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, பர்மிஷன் கேட்கறதுக்காக போனாங்க. அங்கே போய் பர்மிஷன் கேட்டுவிட்டு, ஏன்னா அது குறிப்பிட்ட ராஜா பர்மிஷன் கொடுக்குறாங்க, ஏதாவது பர்மிஷன் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, நீங்கள் போய் பிள்ளையும் தாயும் பணிந்து கொள்ளுங்கள், பணிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பர்மிஷன் கொடுக்குறான். கொடுத்த உடனே இவர்கள் அரண்மனை விட்டு வெளியே வந்த உடனே நட்சத்திரம் மறுபடியும் தோன்றி அவர்களுக்கு முன்பாக வழிகாட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளையின் அந்த வீட்டுக்கு மேலே வந்து நட்சத்திரம் நின்றது. 2ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி பர்மிஷன் கொடுத்து அனுப்பிட்டான். வந்து அவர்கள் பெர்மிஷன் கொடுத்து அரண்மனை வெளியே வந்தோடனே என்ன நடக்குது பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் வீட்டுக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு வழிகாட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. நட்சத்திரம் சரியாக வழிகாட்டி தான் போனது. நட்சத்திரத்தை பார்த்து தான் போனார்கள். ஆனால் ஒரு நாட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த நாட்டினுடைய அதிபதியினுடைய பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கேட்க போறாங்க. கேட்டு முடிந்த பர்மிஷன் கொடுத்த உடனே வெளியே வந்த பொழுது அவர்கள் வழிகாட்டு நட்சத்திரம் மறுபடியும் பிள்ளை இருந்த இடத்துக்கு கொண்டு வருகிறது. அங்கே வந்து கர்த்தரை பணிந்து சாஷ்டாங்கமாக இருந்து பணிந்து கொள்கிறார்கள். பணிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் 3 விதமான பரிசுகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. என் மரணத்தை நினைவுறுங்கள், என்ன நினைவுறுந்து இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா நம் கர்த்தருடைய மரணத்தை எப்பொழுதும் நினைவு பெற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பழைய பாவத்துக்கு மரித்து இப்ப நீதிக்கு என்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்தவங்கிறது மார்க்கம். நிறைய சொல்றாங்க இல்லையா, மதம் மாத்திட்டாங்க. மதம்லாம் மாற்றலாங்க, இது மதமே கிடையாது. கிறிஸ்தவன் மதமே கிடையாது, இது ஒரு மார்க்கம். மதம்னா என்ன நடக்கும் தெரியுமா? சண்டை, சச்சரவு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடக்கும். இதுதான் மதம். யானைக்கு மதம் முடிச்சேன்னா இருக்கிறதெல்லாம் அடித்து உடச்சிட்டு போயிருக்கும் இல்லையா, அதே போல தான்
மதங்கிறது அப்படித்தான். இது மதம் கிடையாது, இது மார்க்கம். இது நல்வழிப்படுத்துகிற ஒரு காரியம், மார்க்கம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. மனம் மாறுதல். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும்பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். மனசானது பழைய பாவ சாபங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்வைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அவன் மனம் திரும்புவானால் அவனுடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு, அவனுடைய பொல்லாத காரியங்களை விட்டுவிட்டு இயேசுநாதரை போல பரிசுத்தமாக வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். மனம் திரும்ப வேண்டும். இதுதான் மார்க்கம். மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறதை பார்க்க. அதனால தான் சொல்கிறார், நான் மரித்தேன், ஆகிலும் பிழைத்திருக்கேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ பாவம் செய்யும் பொழுது, இன்னைக்கு பாவம் செய்கிற மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருந்து இருப்பானால், அவன் சிலுவையில் அறைந்து விட்டு, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் மறுபடியும் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அதனால் நாம் ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வெள்ளை போலும் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மகப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுநாதருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். பிறந்த நாளை கொண்டாட நாம் அவர் நமக்காக மரித்த நாளையும் நினைவு கூற வேண்டும். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் எப்பொழுதும் ஜெபம் ஏறெடுத்து எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்தி அது நிமித்தம் தேவனிடத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே நாம் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரை நினைவுறோம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனது வந்து ஜெபிக்கலாம். அவர் மூலமாக